ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்நாட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சொரக்காய் தோசை எப்படி செய்வது பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். சொரக்காய் வந்து இந்த சைஸ் போதும், சின்ன சைஸு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். காரத்துக்கு 5 காஞ்ச மிளகா, ஒரு மிக்ஸி ஜாரில் காஞ்ச மிளகாவும் இந்த சொரக்காய் கட் பண்ணி இந்த நடுவில் இருக்க வேறெல்லாம் எடுத்துடலாம். நடுவுலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இது கொஞ்சம் பீஸாக கட் பண்ணி இதுமாரி ஒன்று கொஞ்சமாக அரைச்சி எடுத்துடலாம். அதோட இந்த இட்லி அரிசி ஊற வச்சதை போட்டு தேவையான உப்பு போட்டு நைஸாக அரைச்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நைஸாக இதேமாரி இந்த பார்த்து கொண்டு வரணும். திட்டமாக தண்ணி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கட்டியாகவும் இருக்கக்கூடாது. தோசை ஊற்ற பார்த்து இருக்கணும். ஒரு வெங்காயம் தூளை கட் பண்ணியிருக்கேன். கலக்கலாம். ஒரு வானலில் 1.5 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு லைட்டாக வறுத்துடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுடலாம், ஒரு கொத்து போட்டு லைட்டாக வறுத்துட்டு இதில் கொட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். காரத்துக்கு மிளகாய் ஏற்கனவே அரைச்சிருக்கோம், அதனால் காரம் வேண்டாம். கொட்டிட்டு கலந்துடலாம். தோசை ஊற்றுற பதத்துக்கு கொண்டு எடுத்துன்னு வந்துடலாம். தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது, திட்டமாக இருக்கணும். இதேமாதிரி தோசைகள் சூடானோடனே மாவு ஊற்றிடலாம். வெங்காயம் போட்டதால் இழைக்க வேண்டாம், அப்படியே ஊற்றி லைட்டாக பண்ணிடலாம். 2 நிமிஷம் நல்லா வேகணும். இதுமாதிரி பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் ஆயில் விட்டுடலாம். 2 நிமிஷம் வேகட்டும், திருப்பி போட்டலாம். நல்லா வேகணும். நல்லா வெந்ததும் எடுத்துடலாம். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி, கார சட்னி நல்லாயிருக்கும். இது வந்து சொரக்காய் சேர்த்ததால் வெயிட் கம்மியாகும். பசங்களுக்கும் காய் போட்டால் சாப்பிட மாட்டாங்க, அதனால் அரைச்சி ஊற்றிட ஒன்றும் தெரியாது, டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.